ஒரு காலத்தில் இந்தியாவையே மிரளவிட்ட கார் பைக் விலையில் விற்பனை செய்யப்படும் பிரான்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பு. இந்திய சந்தையில் சமீப காலமாக மிகவும் விலை குறைவான ஆரம்ப நிலை ஹேட்ச்பேக் ரக கார்களுக்கு டிமாண்ட் இல்லை. வாடிக்கையாளர்கள் கவனம் அப்படியே முழுக்க முழுக்க எஸ்யூவி கார்கள் பக்கம் திரும்பிவிட்டது. கடந்த 2025ஆம் ஆண்டில் கார்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டது. அப்படி இருந்தும் கூட ஒரு சில ஆரம்ப நிலை ஹேட்ச்பேக் ரக கார்களின் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்படவில்லை. சந்தை விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆரம்ப நிலை ஹேட்ச்பேக் கார் ரகைகள் ரெனால்ட் குவிட் காரும் ஒன்று. ரெனால்ட் குவிட் கார் ஹேட்ச்பேக் ரகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் கூட எஸ்யூவி கார்கள் மனதில் வைத்துதான் டிசைன் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இது பார்ப்பதற்கு சிறிய எஸ்யூவி கார்கள் போல இருக்கும். இதன் காரணமாக விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து ரெனால்ட் குவிட் காருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இதன் காரணமாக 6 ஆண்டுகளிலேயே, அதாவது 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலேயே 4 லட்சம் யூனிட்டுகள் விற்பனை என்ற மைல்கல்லை ரெனால்ட் குவிட் கடந்தது. ஆனால் சமீப காலமாக ரெனால்ட் குவிட் காரின் விற்பனை மிகவும் மந்தமாக இருந்து வருகிறது. இதற்கு 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதமும் விதிவிலக்கல்ல. ரெனால்ட் குவிட் காரின் சேல்ஸ் ரிப்போர்ட் ரஸ்லைன் நிறுவனத்தின் தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி பார்த்தால் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 369 ரெனால்ட் குவிட் கார்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கு முந்தைய நவம்பர் மாதம் 447 ரெனால்ட் குவிட் கார்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்தன. அதாவது கடந்த 2025 நவம்பர் மாதத்துடன் ஒப்பிடும்போது டிசம்பர் மாதத்தில் 78 கார்கள் குறைவாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ஒரு காலத்தில் மிகவும் அதிகமாக விற்பனையாகும் ரெனால்ட் நிறுவனத்தின் காராக இருந்த குவிட் தற்போது மிகவும் மோசமான விற்பனை எண்ணிக்கையை பதிவு செய்யும் காராக மாறியுள்ளது. போன்ற மிக கடுமையான சரிவுகளிலிருந்து இந்த கார் மீண்டு வந்து வரும் மாதங்களில் சிறப்பாக விற்பனை செய்யப்படுமா, எண்ணிக்கை அதிகமாகப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.